ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. அஸ்மத் குருப்பையோ நமக. அஸ்மத் பரகுருப்பையோ நமக. அஸ்மத் சர்வகுருப்பையோ நமக. ஸ்ரீமன் ஆதிவன் சடகோபைதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே பராங்குசாய நமக. ஸ்ரீமன் நாத யமுனாய நமக. ஸ்ரீ ராமஸ்ரீயாயே நமக. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. ஸ்ரீமன் நாதமுனையே நமக. ஸ்ரீமதே சடகோபாய நமக. ஸ்ரீ விஷ்ணு விக்ஷ்ணேஸ்வரனாய நமக. ஸ்ரீயை நமக. ஸ்ரீ நாராயணியை நமக. ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர கிருஷ்ணம் லக்ஷ்மி நரசிம்ம சடசிக் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்கவீர சடகோப யதீந்திர கிருஷ்ணம் ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரமத்தியே ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமன் மந்திர கடாரி சம்யுக்த சமுதிரகாம் ஸ்ரீமத் வீரராக ஸ்ரீமதே யதீந்திர பாதாரவிந்தா ஸ்ரீம் ஸ்ரீமதே வேதாந்த தேசிக காருண்ய ஸ்ரீராம் பதம் சேவே ரங்க துரிநக சமனம் நாராயணம் யோகிதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தம் தைரக குணம் புதகாரண்யம் நாராயண தேதி சுருஜிக்கு பாக்ஷிகந்தம் ஸ்ரீ ரங்கநாத மதிசேகரம் ஆசிரமயாமக. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து நம்ம தனுர் மாசத்துல திருப்பாவைக்கான பொருள் விளக்கத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். 21 கண்ணனை தான் எழுப்பினா, 22 கண்ணனை தான் எழுப்புறா, 23 அவ கண்ணனை தான் எழுப்புறா. எங்களோட குறைகளை கேட்டு அதுக்கான அதாவது நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டாயா அப்படின்னு இந்த 23வது பாசுரத்துல எழுப்புறா. மாரி மலை முழஞ்சில் மண்ணிற் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுறுத்து தீவிழித்து வேரிமயிர் பொங்க எம்பாடும் பேர் துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனவே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற. மாரிமலை முழஞ்சில் மண்ணிற் கிடந்துறங்கும்
சீரிய சிங்கம் அறிவுறுத்த தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போர் துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை மன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற. மாறி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம், முழைஞ்சி அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம், மண்ணி கிடந்து அப்படின்னா ஒன்றி கிடந்து அப்படின்னு அர்த்தம், வேரி அப்படின்னா வாசனை, மூறி நிமிர்ந்து அப்படின்னா சோம்பலை முறித்து, பூவை பூ அண்ணா அப்படின்னா காயம்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு, அதுக்கு பூவை பூ அப்படின்னு வந்து தமிழ்ல வந்து பெயர். மழைக்காலத்துல மலை குகையில பெண் சிங்கத்துடன் ஒன்றி ஒரு சிங்கம் போல ஒட்டி உறங்கி கிடக்கும் வீரிய சிறப்புடைய மிடுக்கான சிங்கம் அப்படின்னு தூக்கம் கலைந்து உணர்வு பெற்று தீப்பொறி சிதற கண்களை விழித்து பிடரிமயிர் சிலுப்ப இப்படியும் அப்படியும் நடந்து உடலை உதறி சோம்பல் முறித்து நிமிர்ந்து கர்ஜித்து குகையிலிருந்து புறப்படுவது போல நீலம் காயம்பூ நிறைந்தவனே உன் கோயிலிலிருந்து நாங்கள் இருக்கும் இடம் வந்து அழகிய சீர்மையான சிம்மாசனத்தில் அமர்ந்து புகழற்ற நாங்கள் வந்த காரியத்தை பரிசீலித்து அருள வேண்டும் அப்படின்னு வந்து வேண்டுகிறார். இங்க நரசிங்கமா நம்ம வந்து கண்ணனை அனுபவிக்கலாம். ஒரு காட்டுல சிங்கம் வந்து எப்படி எழுந்து வரும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கா. அதுவும் மழைக்காலத்துல குகையில இருக்கிற ஒரு பெண் சிங்கம் வந்து எப்படி எழுந்துக்கும் அப்படின்னா, தன்னோட உடம்ப வந்து இப்போ பொதுவாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் வந்து ஏந்துக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்ப வந்து விரிச்சு அந்த யோகாசனம் பண்ற மாதிரி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து தோள்களை ரெண்டுத்தையும் இப்படி வந்து ஒரு குலுக்கி அப்புறம் தலையை வந்து இப்படி ஆட்டி உடம்ப அப்படி இப்படி சோம்பல் முறித்து அந்த எல்லா யோகாசனத்தையும் அந்த மிருகங்கள் வந்து பண்ணும் அந்த கார்த்தால எழுந்துக்கும் பொழுது. அதுல வந்து இன்னொரு தாத்பரியம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து வார்ம் அப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து வர்றதுனால கூட தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூடிய அந்த விஷயம் வந்து இயற்கையாகவே அந்த ஜீவ ராசிக்கு வந்து பெருமாள் வந்து கொடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், எழுந்த உடனே வார்ம் அப் பண்ணிட்டு பெட்டை விட்டு இறங்குங்கோ, சின்ன சின்ன யோகாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். தியானம் பண்ணிட்டு இறங்குங்கோ, இப்படி பலவிதமான ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து நம்ம வந்து இந்த காலத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பாருங்கோ, 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த ஜனத்துக்கு பெருமாள் வந்து இயற்கையாகவே எப்படி கொடுத்திருக்காருன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து கொடுத்திருக்கார். அந்த மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி குழந்தைகள் அந்த மிருகங்கள் எழுந்து வருவதை போல் அந்த சிங்கம் எழுந்து வருவதை போல் இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், சிங்கம் ஏன்னா நரசிம்ம அவதாரம், அதனால அந்த சிங்கம் எழுந்து வருவதை போல உடலெல்லாம் சிறுத்தி சோம்பல் எல்லாம் முறிச்சுண்டு நீ வந்து ஒரு கர்ஜனையோட வர்றது மாதிரி இந்த பெண் சிங்கம் வர மாதிரின்னு சொல்றாங்க. அவ ஆண் சிங்கம்னு சொல்லல, சிங்கம்னு சொல்லல, பெண் சிங்கம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த சிங்கத்துல பெண் சிங்கம் அப்படின்னு ஏன் வந்து அவ கோடிட்டு காட்டுறா அப்படின்னா, அது வந்து அந்த மாதிரி எழுந்து வருதான், அவ்வளோ கம்பீரமா வருதான். அதை வந்து அவ வந்து சொல்றா அந்த குகையிலிருந்து புறப்பட்டு வருமா. ஏன்னா சிங்கத்துல வந்து பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் இரையை தேடி போகும். அதனாலதான் அவ வந்து பெண் சிங்கம் அப்படின்னு வந்து அழகா ஆப்டா சொல்றா. இரையை தேடி குகையை விட்டு வெளியே வருவது பெண் சிங்கம் அப்படின்றதுனாலதான் வந்து பெண் சிங்கம் அப்படின்னு வந்து சொல்றா. அந்த மாதிரி காயம்பூ, பூவை பூ அப்படின்னா காயம்பூ நிறைந்தவனே உன் கோயில் இருந்து நீ கிளம்பி வா, நாங்க எல்லாரும் வந்து சிம்மாசனத்துல அமர்ந்து எங்க கிட்ட நாங்க கேட்டு வந்திருக்கிறதுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லு, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத வந்து கேளு, எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணு, வா சிம்மாசனத்துல இருந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இல்லையா கண்ணன். அதனால உன் சிம்மாசனத்துல இருந்து உட்காந்துட்டு வந்திருக்கிற மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டியாவது நீ எழுந்துக்க வேண்டாமா, அதுக்காக நீ எழுந்துக்க வேண்டாமா, அதனால எழுந்து வா அப்படின்றா கண்ணனை. நம்ம தினமும் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். 1978 ஒரு நாள் மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் அரையர் திண்ணையில் அமர்ந்திருந்த போது ஒரு ஜோதிடர் அந்த பக்கமாக செல்ல அவரிடம் இமயமலையின் பத்ரி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்ல ஜோதிடர் இப்போதே கிளம்புங்கள் என்றார். அரையர் உடனே கிளம்பிவிட்டார். சென்னையிலிருந்து ஆந்திரா வழியாக இமயமலையில் உள்ள பத்ரிக்கு சென்று காலை 3:30 மணிக்கு எல்லோரும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க அரையர் பத்ரி நாராயணன் முன் அரையை சேவையை நிகழ்த்தினார் அப்படின்றது வந்து ஒரு செய்தி.
இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து கேட்டுன்னு வந்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட இந்த முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் மேன்மைப்படுத்த உங்களுடைய ஃபீட்பேக்கை தவறாமல் கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளை சரணம்.